என்ன விளாட போகிறோம்னா 3D பைக்கிங் தான் விளாட போகிறோம். இது என்னடா இந்த எருமை மாடி எடுக்கன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம கேம் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம புது புது கோட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். பாருங்க 8 3 3 போட்டிங்கன்னா ஒரு ஃபேண்டசி கார் இந்த ஒரு அடியாக பறக்க விட்டிங்கன்னா அங்கே போய்ட்டு கிடக்கும். அவ்வளோதான் கதை முடிஞ்சுது. எவ்வளோ ரூபான்னு தெரியல. நம்ம உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, இந்த கேமில் 2 ட்ரெயின் இருக்குது. என்னடா 2 ட்ரெயின்னா ஒரு ட்ரெயின் தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பாருங்கள். இந்த ட்ரெயினை பாருங்கள் எப்படி இருக்குது. இது நார்மலாக ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கா. அப்படிங்கிற ஒரு ஆரஞ்சு கலர் கண்டெய்னர் வச்சு இன்னொன்று ட்ரெயின் இப்படியே மாறி மாறி 2 ட்ரெயின் இதே ட்ராக்கில் மாறி மாறி வரும். நீங்கள் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா தெரியும். அதனால் இப்போதைக்கு இந்த ட்ரெயின்லாம் இருக்குது. இந்த வீடியோக்கெலாம் போட்டிருக்கேன் இந்த பைல்வானை எப்படி எடுக்கிறதுன்ட்டு. அதனால இன்னொன்று சொல்லி காமிச்சிடுறேன். நீங்கள் தான் அந்த வீடியோ யாரும் அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா PM10 போட்டிங்கன்னா இந்த பையன் இப்போ டீ கொடுத்தீங்கன்னா அழுக்குன்னு வந்துருக்கா. RGS2 அழுக்கு அப்படின்னு வந்திருக்கா. அப்படியே PM11 போட்டிங்கன்னா சூப்பர்மேன். அவன் என்ன பண்ணுவான்னா வானத்தில் பறப்பான். அது எப்படி தெரியலையே. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கண்ணிலேருந்து லேசர் கண்ணு கூட விடும். நம்ம ஃபஸ்ட்டு இவனோட பவரை செக் பண்ணி பார்த்தோம்னா இவனால் ஜம்ப் பண்ண முடியும். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம இன்ஃபினிட்டி எழுத்து போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். நிறைய நம்பரில் இன்ஃபினிட்டி எழுத்துன்னு கேட்டு. ஆனால் நம்மளுக்கு அது ஒன்று கூட ஒர்க் ஆகிருக்காது. ஆனால் இவனுக்கு இன்ஃபினிட்டி எழுத்து இருக்குது. அது எப்படான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை டைனோசர்கிட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். இது எப்படி வர வைக்கணும்னு சொல்லிட்டேனே. அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், அதை பார்த்து என்ன பண்ணணும்னா இவனை வர வச்சிடணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா டைனோசர்கிட்ட போகணும், கடி வாங்கிட்டு வரணும். அப்படிலாம் இல்லை, சாவல மாட்டான். இன்ஃபினிட்டி எழுத்து தான் லேண்டிடு. இதை வாங்க நெக்ஸ்ட்டு ட்ரெயின் மேலேயே இப்போ ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? உங்களா ட்ரெயின் இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னடா நீ நகர மாட்டுற? என்னங்க இது? என்னடா பித்தலாட்டா இது? பிரேக்க போடு. நான் நகர மாட்டேன், ட்ரெயின் என்ன ஆகுது? நான் நவரலைன்னா ட்ரெயினும் நவரக்கூடாது, புரியுதா? அப்புறம் இந்த ட்ரெயின் மேலே நம்ம நார்மலாகவே ஏற முடியும். எப்படி தெரியுமா? 88 போட்டுக்கோங்க, 11 இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் தூரம் போய்க்குவோம். இப்போ நம்ம 55 போட்டுக்கலாம். இது போட்டுக்கலாம். போவாங்க சரி தும்பு விட்டு தூரமாக போயிட்டு இந்த கார் மேலே ஏறினோம்னா இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸு போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம், பார்த்துக்கோங்க. நான் நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதை தான் நீங்கள் பார்க்கல. இங்கே பாருங்கள், பள்ளி முடிச்சு ஒழுகிட்டான். ஆனால் நம்ம இன்னும் என்னடா பண்ணிட்டு இருக்கேன், என்னடா அது விடுமா கொடுக்குற. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, இப்போ பாருங்கண்ணே, இப்போ என்னடா ட்ரெயின் உள்ளே போயிட்டேன். சரி வாடா, இப்போ ஒன்று போட்டு இதுவும் இருக்குல்ல, இத்தனோட சைக்கிளில் எப்படி ஏறுதுன்னு பார்த்துருவோமா? என்னடா இது ஆயோ, என்னடா சைக்கிள் ஓட்டியோ நீ? இங்கே பாருங்க, குழந்தை ஓட்டுற மாதிரி இருக்குது. டெங்கு கொசு கடிச்சு டெங்கு மலேரியா பரவிட்டு உனக்கு. அதான் பச்சை கலரில் இருக்கான். டெங்கு மலேரியாலாம் பரவிட்டு. ஆனால் கொசு தீவு வைக்காமல் படுக்கிறானோ அதான் பெரிய விஷயம். நீங்களும் டெங்கு மலேரியாலாம் உங்களை கடிச்சிட்டுனா இந்த மாதிரி பச்சை கலரில் மாறிட்டுவீங்க. இவனா பாடி பில்டர் ஓகே, அதான் இன்னமும் சாபமாக இருக்கான், பச்சை கலரில் மட்டும் மாறிட்டு. இல்லை இலையை தின்றுப்பானோ இவன்? எதுக்கு பச்சை கலரில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லிட்டு வாங்க. அப்புறம் இங்கே ஒரு ஏர்போர்ட் இருக்குது. அப்போ தான் ஒரு மண்டைக்கு சைஸுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ பாருங்கள் எழுத்து போகுது பாருங்கள். இப்போ 10 உங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு பார்டர் இருக்கா, அதுதான் எழுத்து. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட குறைஞ்சிருக்காது. ஆனால் நார்மலாக இருந்தால் குறைஞ்சிரும். அப்போல்லாம் இங்கே ஒரு பொட்டி 2 ஏரோப்ளேன் அப்படி நிறுத்தி வச்சுருப்பாங்க. இப்போ தான் என்னமோ
எனக்கு ஏர்போர்ட் மாதிரிலாம் அப்படி தெரியல. இருந்தாலும் ஏதோ செஞ்சு வச்சுருக்காங்கன்னு பாராட்டணும். இது உங்களுக்கு என்ன தோணுது? இதை பார்த்தா ஏர்போர்ட் மாதிரியா இருக்குது. இங்கே பாருங்க. என்ன கிடையாது, இது வழியாக தான் எல்லாரும் இறங்கிக்கிறாங்களா? இங்கே பாருங்கள், என்ட்ரன்ஸை பாருங்கள். இது என்ன என்ட்ரன்ஸாக? பெட்டி வருதா? பெட்டி வருதா இருந்தால் இங்கே ஒரு இருக்கணுமே. என்ன இங்கே பாருங்கள், டயர் போட்டிருக்கான். இதை பார்த்தா எனக்கு ஏர்போர்ட் மாதிரி இல்லை, இதே ஒரு ஜெட்டு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், 2 சைடும் விங்ஸு. இங்கே விங்ஸு, அங்கே விங்ஸு, இங்கே நடுவில் ஜெட்டு. எப்படி இருக்கும்? பார்க்குமா? எலக்ட்ரிசிட்டி அங்கே போய்தா? ஆமாம், எலக்ட்ரிசிட்டி அங்கே போய் இந்த பெரிய ஏரோப்ளேன் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. ஏரோப்ளேன் சவாரி பண்ணுவேன். ஏரோப்ளேன் சவாரி பண்ணுறான். ஏரோப்ளேன் சவாரிலாம் அந்த காலம். இன்றைக்கி நாய் சவாரி தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நம்ம இப்போ நாய் சவாரி பண்ண போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நாய் சவாரி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாய் சவாரி எப்படி பண்ணுறதுனா, நாய் மேலே ஏறி உட்காந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நாய் மேலே உட்காந்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நாய் ஓடும் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த குண்டம்மாவோட எடையை அந்த நாய் தாங்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாய்க்காவை வச்சு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யுத்த தண்டி மலையை அது என்ன சொல்லுவாங்க, ஒரு நத்தை மேலே மலையை உட்காந்துட்ருக்கு பாருங்கள். தண்ணி மலை இத்தினோண்டு நாய் மேலே உட்காந்து இந்த நாய் என்ன கதி என்ன ஆகுது, மூஞ்சை போட்டு நசிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். நல்ல நாயிடா, என் செல்ல குட்டியை விட்டு கொண்டுறாதடா. யார்ரா நீங்கள்? இவனுக்கு அறிவு இல்லைங்க, இந்த நாய் மேலே போய்ட்டு ஏறி உட்காந்துருக்கான். நீ என்னடா ஏற வச்ச அப்படின்லாம் கேட்டுறாதீங்க. ஐயோ, நாய் சவாரி நல்லல. இப்போ குதிரை சவாரி பண்ணுவோமா? என்னடா ஸ்லோ மோஷனில் இறங்குனா பார்த்தீங்களா? டும்மில். இங்கே என்னடா நடுவில் எட்டை பெட்டி, எட்டாவோட அட்டை பெட்டி. ஏன் இங்கே பாருங்க, காரே பிறகுது என்ன இது பிறக்க மாட்டேங்குது. என்னதுடா அது? ஒரு குத்துனதுக்கு அத்தனை இது பறக்குது. ஆனால் இந்த இது கொண்டு இரும்பு பெட்டி பறக்காதான் என்னடா மாட்டிக்குது. இப்போ பாருங்களா, ஒரு குத்து ஒரு கார் என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்னடா வெடிச்சு பஞ்சர் ஆயிட்டா? ஒரு குத்து தான். என்னடா சும்மா தள்ளி விட்டாலே பறந்து போயிட்டு விழுவுறாங்க. சரி, இந்த மனுஷன் மேலே குத்துனா என்ன ஆகும்? காரை நேசிக்கிட்டு மனுஷனை பாருங்க. இங்கே பாரு பறனா பாரு. அப்படி ஒரு குட்டி கரடி மூஞ்சனுக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். அந்த கரடி மூஞ்சி யாரும் இல்லை, நான் தான். என்னோட நான் யாரும் தெரியுமாடா? மனுஷன் தான். மனுஷன் பார்க்க முடியும். நான் அழுக்கு ஏன் இவனுக்கு அழுக்குன்னு பேர் வச்சுருக்காங்க நான் சொல்லிட்டா? இவன் பல மாதமாக குளிக்காமல் இருக்கான், அதான் அவனுக்கு அழுக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. இல்லைனா பச்சை மனிதன் பேர் வச்சுருப்பாங்க, குளிக்காமல் இருந்ததுனால அழுக்குன்னு பேர் வச்சுட்டாங்க. அதான் என்னோட சீக்ரெட். ஒரு முக்கியமான ஒரு நம்பர் மறந்துட்டேன். என்னடா என்ன வர மாட்டேங்குது? நான் வந்துட்டு இப்போ பஸ் ஓட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேமில் தான் பஸ் ஓட்டல, நம்ம இந்த கேம்லையாச்சும் பஸ் ஓட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஓட்ட பஸ் ஓட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போங்க கண்டக்டர் நாங்கள் தாங்க. பாகுபலி கண்டக்டர் வச்சு டிரைவரா? பாகுபலி ஓட்டுனா எப்படி இருக்குன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாகுபலி ஓட்டுனா இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாகுபலி வண்டியில் யாராச்சும் வர விருப்பப்பட்டுக்கலாம். சரின்னா நம்ம உங்கள் வீட்டுக்கே ட்ராப் பண்ணிக்கிறோம், பிக்கப் பண்ணிக்கிறோம்.